வணக்கம். நான் ஜெய்ஜோஷ் பாரத மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகம் பேசுகிறேன். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான வீடியோஸ் அண்ட் சில டிப்ஸ் வந்து கொண்டிருக்கும். இந்த மாதிரி பிரயோஜனமான வீடியோவுக்கு வரவேற்பு கொடுக்கும் விதமாக முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பிறகு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நமது சமுதாயத்தை சீர்திருத்தப்படுத்தும் நமது கவுன்சிலில் உறுப்பினராக சேர்ந்து கரத்தை வலுப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, எப்போதும் இல்லாமல் இந்த போராட்டம் அந்த போராட்டம் என்ன ரைட்ஸு அப்படின்லாம் இல்லாமல் நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம சத்து அப்படின்ற முக்கிய விஷயமும், பசிக்காக சாப்பிடுகின்றோம் அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டேஸ்ட் அப்படின்றத நோக்கி நம்ம மைண்ட் வந்து பசி எடுத்த உடனே அந்த டேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும் போது நம்ம எது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதே நம்ம வீட்டில் ருசி பார்த்து சமைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் தைரியமாக சாப்பிடலாம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த திங்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், சமைக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறனால தைரியமாக நம்ம சாப்பிட முடியும். ஆனால் இதே நேரத்தில் அந்த டேஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலோ இல்லை வெளியே ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி ஷாப்பை நம்ம ப்ரிஃபர் பண்ணி ஆரம்பிக்கும் போது நம்ம கண் மறைவில் நிறைய விஷயங்கள் நடக்கிறத நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல. ஆனால் இதை வந்து அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சும், அந்த ஓனர்ஸ் தெரிஞ்சும், அந்த தொழில் ரீதியாக அந்த சம்பாத்தியம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு மனசாட்சியை தள்ளி வச்சுட்டு தைரியமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துற போது, யாரோ தானே வீணாக போகிறான், யாரோடைய உடம்பு வயிறு தானே கோளாறாகுது, யாரோடைய குழந்தைகளோ தானே நாசமாகிட்டு இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து சிந்திக்க தவறி சில ஓனர்ஸ் அண்டு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹோட்டல் தொழிலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசாட்சியை வந்து தட்டி பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி வேற ஒரு துறையில் அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய ரிலேஷன்ஸ், ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க இதே மாதிரி போய் இன்னொரு துறையில் இவங்க எப்படி இந்த துறையில் இவங்களுடைய தொழிலில் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதேமாரி அவங்க போகக்கூடிய இன்னொரு துறையில் இன்னொருத்தவங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ இப்போ விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னா அலாதி பிரியர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நம்ம மட்டும் பழக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லாமல் குழந்தைங்களுக்கும் அது ருசியை காட்டி அந்த ஸ்மெல் வந்த உடனே அப்படியே ஒரு மாதிரி அவங்க பார்க்குறதும் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறதும், நம்ம சரி போன போது நம்ம குழந்தைங்க எத்தனை சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு வாங்கி கொடுக்குறதும், அது ஒரு வாரம் ஆக 2 வாரம் ஆக அப்புறம் ரெகுலராக ஆக சாட்டர்டே சண்டே எவ்ரி சாட்டர்டே சண்டே அப்படி பழக்கப்படும் போது அது நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் நம்மளால் கண்டித்து தடுக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நம்மளுடைய ஃபேமிலி அதர் மெம்பர்ஸ் சப்போர்ட் கொடுத்து ஸோ தடுக்கவே முடியாத அளவுக்கு ஆகும்போது தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவை போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதை வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டு, இதையா சார் வாங்குறீங்க, இதை வாங்கி கொடுக்காதீங்க சார், ரிஸ்க் இது, எதில் எடுத்தாலும் அஜினோமோட்டோ போடுவாங்க, அஜினோமோட்டோ வாங்கினா அஜினோமோட்டோ அப்படின்னா அதை பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி சாப்பாடு தானேங்க, நாங்கள் இட்லி சாம்பார் தானே வாங்குகிறோம், இல்லை பரோட்டா சாம்பார் தானே வாங்குகிறோம் அப்படின்னா, அதிலெல்லாம் இது அஜினோமோட்டோன்றது சாம்பார் எல்லாத்துலேயுமே போடுறாங்க, அது என்ன டேஸ்ட்டுக்காக போடுறது தானே, ஆனால் அதில் எவ்வளோ கெடுதல் இருக்குது தெரியுமா அப்படின்றார். சரின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு இந்த முதல்ல ஃப்ரைட் ரைஸை பற்றி என்ன அப்படின்றது போடுறோம் அப்படின்னா, அதில் சேர்க்கக்கூடிய விஷயங்கள், முதல்ல அதில் சேர்க்குற அரிசியிலேருந்து, அடுத்தது அந்த சோயா சாஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லேருந்து, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம். அந்த சோயா சாஸ் அப்படின்ற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு எத்தில் டைக்ளோரோப்ரோபேன் எத்தில் கார்பனேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அது நம்ம குடல் உள்ளே போய் நம்மளுடைய இன்டெஸ்டைன் சாப்பாடு ஸ்டமக் அதில் போகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சேர சில நீரிழிவு நோய்கள், கேன்சர், அலர்ஜிஸ், ஆஸ்மா, ஸோ கிரேட் 2A கேன்சர், இந்த மாதிரி சில விஷயங்கள் வருது. அப்புறம் குழந்தைகளுக்கு மெயினாக இன்டெஸ்டினல் பாக்டீரியா அப்படின்றது உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே ஃபார்ம் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீரண சக்தியை வந்து ஸ்பாயில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்து பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு அது ஒரு எஃபெக்ட் அப்படின்றது ஒரு கெடுதலான விஷயம் அந்த ஃப்ரைட் ரைஸில் சேர்க்கப்படக்கூடிய விஷயம். அடுத்து அந்த ஆயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது நம்மளுடைய ஆஃபீஸ்கிட்டே ஒரு ஆயிலுக்கு வந்து அந்த சட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சட்டியில் வந்து
மிச்சம் இருக்க ஆயில் வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சுருவாங்க. வச்சுட்டு மேலே ஒரு சின்ன பேப்பர் போட்டு லைட்டாக மூடுவாங்க. சில டைம் அந்த பேப்பர் கூட மூட மாட்டாங்க. இது நம்ம படிக்கட்டுலேருந்து இறங்குற அந்த டைமில் அந்த தந்து வழியாக அந்த நம்ம என்ன தான் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போடும். ஸோ இந்த ஆயில் வந்து எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, மறுநாள் இந்த ஆயிலுக்கு மேலே கொஞ்சம் இந்த ஆயில் பஜ்ஜி கிஜ்ஜி அந்த மாதிரி விஷயம் போடக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு போடக்கூடிய இந்த ஆயிலு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதில் மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கவரில் வரக்கூடிய ஆயில் அது மேலே தான் ஆட் பண்ணுவாங்களே தவிர, இந்த ரீப்ளேஸ் வந்து டோட்டலாக அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ 10வது நாளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஆயில் அதில் கொஞ்சம் இருக்கும், இந்த புது ஆயில் ஆட் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அந்த பழைய ஆயில் ஆக 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 அது என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ராலோடைய அந்த கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது அப்படின்றது அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம். அந்த ஆயில் செகண்ட் ஐட்டம். 3வது அதில் வந்து சைடு வைக்கிறாங்க பாருங்கள், எல்லோ கலர் ரெட் கலரில் கெச்சப் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இது மேக்ஸிமம் இதில் கலக்கப்படக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து பசியை ரொம்ப தூண்டக்கூடிய விஷயம். அதனால் எக்கச்சக்க சாப்பாடை நம்ம சாப்பிட்டு அதனால் நம்ம வந்து வெயிட் அதிகமாக விழக்கூடிய, வயிறு மட்டும் உப்பலாகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இதில் வந்து வருது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது முட்டை வந்து அதிகமாக ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்த முட்டை வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க சில பேர். அந்த முட்டை வந்து என்ன அப்படின்னா கிளிசரின் டைமெத்தல் பாலிசிலோசின் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் வந்து E552 அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து ஒரு டூப்ளிகேட் முட்டை தயார் பண்ணி அதை வந்து இதில் சேர்க்குறதாக அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ முட்டையும் இதில் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா அதிகப்படியான அந்த மஞ்சக்கருவு சேர்க்கறதுனால உருவாகக்கூடிய கொலஸ்ட்ரால் அது ஒரு முக்கியமான ஒரு கெடுதி. அடுத்தது சிக்கன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சிக்கன்லாம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த இதை வந்து அவிச்சு ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. அதை வந்து வேக வச்சு, ஏன்னா ஸ்பீடாக சமைச்சு கொடுக்கணுன்றதுனால அதை அப்படியே மேலே போட்டு அதில் போடுவாங்க. அதில் மிச்சம் வரதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவாங்க. அதில் 2-3 நாள் மிச்சமாகிறது வந்து வீணாகிடக்கூடாது அப்படின்னு ஸ்மெல் வந்துட்டால் கூட இந்த வினிகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அதை நல்லா கழுவிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஸ்மெல்லு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒன்று இருக்குது. அப்புறம் அதை விட அந்த ப்ராய்லர் சிக்கன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது பாருங்கள், அது அதை விட பயங்கர டேஞ்சரான விஷயம். என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம நாட்டுக்கோழிகள்லாம் 200 நாட்கள் நல்ல புழு பூச்சிகள் புற்கள் செடிகள் இதை சாப்பிட்டு வளர்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ராய்லர் சிக்கன் அப்படின்ற இந்த விஷயம் என்ன அப்படின்னா வெறும் 30 to 40 days அதில் வளரணும் அப்படின்றதுக்காக சில ஹார்மோன், அதாவது ஃபெமினின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம், அப்புறம் ரோஸ்ட்ராசோன் அப்படின்னு சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செலுத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, ஃபீமேல் வந்து இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து 9 வயது 10 வயதுலலாம் பெரிய பொண்ணுங்களாகிறது, அதாவது வயசுக்கு வருதுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் ஜென்ஸுக்கு வந்து மலட்டுத்தன்மை இதனால் உருவாகக்கூடிய விஷயம். இதெல்லாம் இந்த சிக்கனால் உருவாகக்கூடிய விஷயம். அதுலேயும் இந்த மாதிரி சிக்கன் அவசரமாக வளர சிக்கனில் நிறைய சிக்கன் வந்து டிசீஸால் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். அதை நம்ம அடித்து சாப்பிட்ற அந்த டைமில் ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் நிறைய சிக்கனில் வந்து இந்த ப்ராய்லர் சிக்கனில் வந்து கேன்சர் இருக்கும். ஸோ அது நம்ம உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்றது தெளிவாக இருக்குது. இது சிக்கன்றது இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கிற அந்த ப்ராய்லர் சிக்கனில் இது இருக்குதுன்னு சொல்ல வராங்க. பட் நம்ம வந்து இப்போ டாபிக் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சிக்கன் அப்படின்ற விஷயமும் இருக்குது அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான விஷயம் என்பதால் இதை நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு இதே நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணாலும் டேஸ்ட் இருக்காது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம போகாமல் இப்படி பண்ணணும் அப்படின்றது. இந்த டேஸ்ட்டு சொன்னோன்னே அடுத்தது தான் லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுதான் அந்த அஜினோமோட்டோ அப்படின்ற ஒரு விஷயம். இனிப்பு, உப்பு, காரம், கசப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறுசுவை உணவு அறுசுவை அப்படின்னு சொன்னாலும் இந்த நாளை வந்து மெயினாக உணரக்கூடியது. அடுத்து துவர்ப்பு, பாக்கு துவர்ப்புலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி துவர்ப்புன்ற விஷயம் இருந்தாலும் அது இல்லாமல் யுமாமி அப்படின்னு ஒரு தனி ஒரு டேஸ்ட் வந்து நாக்கில் மறைவு. அதாவது நம்ம வெளிச்சங்கள்லாம் சொல்லும்போது விப்ஜிஆர் அப்படின்ற 7 கலர் இருந்தாலும் கடைசியில் யூவி ரேஸ், ஐஆர் ரேஸ், இன்ஃப்ராரெட் அப்படின்லாம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம உணரக்கூடிய நாக்கு சக்தி இல்லாமல் இன்னொரு நாக்குக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த டேஸ்ட். அதுதான் அந்த யுமாமின்ற டேஸ்ட். அதை வந்து சைனீஸ் கண்டுபிடிச்சி தான் அதில் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு இதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க, அதாவது கடல் பாசை ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுலேருந்து ஒரு இதை வந்து ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுதான் மோனோசோடியம் குளுக்கமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது இருக்குது. அதுதான் இந்த யுமாமி டேஸ்ட் அப்படின்ற டேஸ்ட்டு தருது அப்படின்றதுனால
இதை வந்து ஒரு டாக்டர், ஒரு அமெரிக்கன் டாக்டர் திடீர்னு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு முடிச்சோன்னே தலை சுத்தல், ஒரு மாதிரி வாந்தி மயக்கம் வந்தோடனே இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கும் போது தான் அதில் இந்த அஜினோமோட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் சேர்ந்துருக்கு. அதுதான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து சைனீஸ் டிசீஸ் அப்படின்ற மாதிரி தனியாக அதை சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் இருக்கிற ஆபத்துக்களை உணர வச்சு சில என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் உள்ள டிசீசஸ் என்ன, அதனால் வரக்கூடிய விஷயங்கள், ஹார்ட் ப்ராப்ளம், வயிறு பெருசாகக்கூடியது, வெயிட் அதிகமாகக்கூடிய விஷயங்கள், அப்புறம் சின்ன பிள்ளைங்க அதை இது பண்ணால் பிரெயின் வளர்ச்சி வந்து பாதிக்கப்படக்கூடிய விஷயம், யோசனைத்தன்மை போகக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் முட்டு வலி, பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்சியம் சத்தை வந்து போக வைக்கக்கூடிய விஷயம், போனில் எலும்பில் வந்து கடைசியில் முட்டு வலி வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விஷயங்களால் செயலிழக்க வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி, இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றத கடைசியில் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்ட பிறகு சரி இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், கம்முன்னு விட்ருவோம் இல்லாமல் நம்மளுடைய பசங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கை வைக்கும் போது யோசிப்பார்கள் என்பதை விட, இந்த மாதிரி கண்ணு முன்னாடி நம்ம செய்கிறோம் அப்படின்ற இந்த அஜினோமோட்டோவோ இல்லை சோயா சாஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் கூட சரி, ஏதோ கெமிக்கல்ஸு சிக்கன்லாம் இருந்தால் கூட அதை கழுவுற விதமான விஷயங்கள், அந்த இப்போ இது போட்டு கழுவி வந்து ஏமாத்துறாங்களே ஓல்டு சிக்கனை, அதுவும் சரி, இந்த இதை வந்து அவசரமாக கொடுக்கணுன்றதுக்காக வேக வைத்து விட்டு டக்குன்னு சூடு பண்ணி அப்படியே கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி, அதை சிகப்பாகிறதுக்காக சில கெமிக்கல்ஸை போட்டு அந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணுற விஷயமும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ணு முன்னாடியே இருக்க விஷயங்களை அவாய்ட் பண்ண மாட்டார்கள். ஸோ நாம் தான் ஜாகிரதையாக இருந்து நம்மளது குழந்தைகளையும் நம்மளுடைய நண்பர்களையும் உற்றார் உறவினர் அனைவரும் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நம்ம இந்த டேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சொந்தமாக சமைச்சு சாப்பிட வீட்டு சாப்பாடை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.